காலால் உதைச்சதுக்கு நபியை திட்டி, நபியை ஏசி, அதாவது தூசணத்தால், சும்மா இல்லை, தூசண வார்த்தை பயன்படுத்தி ஏசி சிறையில் இருக்கிற அனுஜன் சகோதரரை பற்றி இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்த்துட்ருக்குது. ஃபேஸ்புக்லேயும் சரி, டிக்டாக்லேயும் சரி, எதுலேயும் சரி பார்த்தா எல்லாமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. இலங்கையை சேர்ந்த அனுஜன் சகோதரர் வந்து இப்படி நபியை திட்டினதால் இப்படி அவர் சிறையில் இருக்கிறாரு, அவர் சம்பாதிச்ச கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பணத்தை வந்து அவர் கட்டணும், அது நாடு கடத்தப்படுவார், அதாவது இலங்கைக்கு அனுப்பப்படுவார், அவரோட வேலை இல்லாமல் போய்த்து அப்படி இப்படின்னு நிறைய செய்தி. இப்போ இந்த செய்தியை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அதனால் நான் இந்த செய்தியை பற்றி பேச வரல. நான் வந்து எங்களோட முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்தேன். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ இந்த சம்பவத்துக்கு நாங்கள் வருவோம். இந்த சம்பவம் வந்து கதிர்காமத்துக்கு போகிற பாத யாத்திரிகர்கள் ஒரு நாயை கூட்டிகிட்டு போய் தீக்கிறாங்க. அதாவது அந்த நாயோட சொந்தக்காரன் அந்த நாயை கூட்டிகிட்டு போய் தீக்கிறான். அப்படி போகிற நேரம் கல்முனை பகுதியால் போக்கோல வந்து ஒரு முஸ்லீம் இளைஞன், ஒரு 20-22 வயசு மதிக்கத்தக்க ஒரு முஸ்லீம் பொடியன் என்ன செஞ்சுட்டான், அந்த நாய்க்கு காலால் உதைச்சிட்டான். அவன் செஞ்சது பிழை என்னன்னு சொன்னால், ஜீவகாருண்யம்ன்றது வந்து எல்லா மதத்திலையும் இருக்கு. சும்மா போகிற நாய்க்கு பெய்த்து வேணுமென்று பெய்த்து உதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை கடிக்க வந்திருந்தா, இல்லாட்டி அவனுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருந்தா, அவன் அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. அது அப்பாவி நாய், அதில் பாட்டுக்கு அது பெய்த்துட்டு இருந்துச்சு. இவன் ஒரு நாய் வேலை பார்த்துட்டான். இவன் வந்து ஒரு மனுஷனாக இருந்தும் இவன் வந்து பகுத்தறிவை சிந்திக்கல. இவன் ஒரு வேலையை பார்த்துட்டான். அதுவும் பாத யாத்திரிகர்களோட பெய்த்து கொண்டிருக்கிற ஒரு நாய் என்று சரி அவன் யோசிக்கல. இப்ப நாய் வந்து முஸ்லிமாக்களுக்கு நஜீஸா இருக்கேலும், நாய் வந்து எங்களுக்கு வந்து நஜீஸ். ஆனா அதை வந்து கடவுளோட வாகனமாக அந்த மாதிரி மதிக்கிற ஒரு மக்களோட ஒரு போற நாயா அவங்களோட முன்னுக்கே பெய்த்து காலால் எட்டி உதைக்கிறன்றது வந்து ஒரு மோசமான செயல். அந்த பகுத்தறிவு கூட அந்த இளைஞனுக்கு அந்த நேரம் வேலை செஞ்சு இல்லை. சில நேரம் மனிதர்களுக்கு வந்து சில நேரம் ஸ்ட்ரக் ஆகுற, இந்த மெஷின்கள் மாதிரி ஸ்ட்ரக் ஆகுற, அது மாதிரி அவனுக்கு என்னமோ ஆவிட்டு உதைச்சிட்டான். பிறகு ரியலைஸ் பண்ணி அவன் மன்னிப்பு கேட்டுட்டான். அவனுக்கு ஒரு தண்டை பணம் விதிச்சு ஏதோ போலீஸில் அப்படியே ஏதோ நடந்தேன்னு சொல்லி போடுறாங்க சோசியல் மீடியாவில். சரியான இது எனக்கும் தெரியாமல் சொல்லல அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு, தண்டனை கிடைச்சிச்சா, இல்லாட்டி மன்னிப்பு கேட்டானா, இல்லாட்டி தண்டை பணம் கேட்டினானா தெரியா. ஆனால் அவன் செஞ்சது பிழை. நாங்கள் இதிலிருந்து ஒரு படிப்பினை என்ன இருக்கணும்னு சொன்னால், நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு விபச்சார பெண்மணி ஒரு நாய்க்கு வந்து தன்னுடைய காலுறையில் வந்து கிணற்றின் மூலம் தண்ணி எடுத்து கொடுத்து தாகத்தை தீர்த்து சொர்க்கம் போன கதை சம்பவம் எல்லாம் இஸ்லாத்தில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். எல்லாம் தெரியும். பயான் கேட்குற, ஸ்கூலுக்கு போய் படிக்கிற எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் ஒரு நாயை கண்டாயிருக்கையில அந்த அடிக்கணும் இதாக்கணும், அது ரத்தத்தில் சில பேர்த்துக்கு ஊறி போய்து. அந்த பழக்கங்களை விட்டுக்கோங்க. எங்களுக்கு நஜீஸ்ன்றது இன்னொருத்தர் மதிக்கக்கூடியதாக இருந்தால் அது அவங்களோட முன்னுக்கும் அதை துன்புறுத்தாமல் இருங்க. உங்களுக்கு அது முன்னுக்கு பின்னுக்கு இல்லை, நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. நபி அவங்க சும்மா போகிற நாய்க்கு அடின்னு சரி சொல்லிக்கிறாங்களா? நீ அந்த நாய்க்கு அடிக்க போய்த்து கடைசியில் நபியை இழுத்து ஒத்த நேசி அவன்ட வாழ்க்கை இப்போ மண்ணா போய்த்து தானே. இப்போ சும்மா யோசிச்சு பாருங்கள், வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போகிறேன்னு சொன்னால் அது முஸ்லீம் ஆகிக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், பௌத்தனாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக யாராக இருக்கட்டும், ஒரு மனுஷன் தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு ஒருத்தன் போகிறதா இருந்தால் அவன் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், அவனுக்கு இருக்க வேண்டிய எதிர்கால எதிர்பார்ப்புகள், அவன் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளத்தான் அவன் போவான். எந்த ஒரு மனுஷனும் அந்த அனுஜன் என்ற சகோதரனும் அப்படி தான் பேய்த்திருப்பான். அப்போ கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை தேடி ஏஜென்சி பிடிச்சி சல்லி கட்டி கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை தேடி ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போய்த்து சம்பாதிக்க போன இடத்துல அவனும் தெரிஞ்சுக்கொள்ளணும், தன்னை வாயை கொஞ்சம் மூடிக்கொண்டு இருக்க. கோபம்ன்றது வந்து எல்லாருக்கும் வரும். கோவத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன் தான் உண்மையான மனுஷன். இப்போ நான் இங்கே வந்து மத அடிப்படையில் கதைக்கல. நான் ஒரு முஸ்லீம், ஆனாலும் அந்த முஸ்லீம் பொடியன் செஞ்சது தவறு. அதே நேரம் அனுஜன் செஞ்சதும் தவறு. அந்த உதச்ச நாய்க்கு நீ ஊத்த பேச்சால எதால நீ ஏசிருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சகோதரர் நீங்கள் செஞ்சது என்னன்னு சொன்னால், ஒரு மதத்தையே இழுத்து, மதத்துல தலைவரை இழுத்து ஏசியாச்சு. அது பெரிய பிள்ளை. இது போதாதுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் என்னண்டா, இந்துக்கள் முஸ்லீம்கள் இந்துக்களுக்கும் அதை இழுத்து ஒரு லேடி நான் கண்டேன் கொமெண்ட் ஒன்று போட்டிக்கிறாங்க, சிவபெருமானை இழுத்து. சிவபெருமானை பற்றி இழுத்து ஒரு கமெண்ட். அது எல்லாரும் சொல்கிறாங்க அனுஜன் ஏசினத்தால் அவங்க ஏசினாங்க. நாங்கள் இன்னொருத்தர் ஏசினன்னு நாங்களும் ஏச போவோம். நபி அவங்க எங்களுக்கு படித்து தந்தது அதையா? டெய்லி நபி அவங்களோட மேல ஒருத்தர் குப்பை கொட்டினாங்க. எல்லாருக்கும் தெரியும் தானே. நபி அவங்க வந்து தொழுகைக்காக போறேன்னு எந்த நாளும் ஒரு மனுஷி குப்பை கொட்டினா. நபி அவங்க சண்டைக்கு போனாங்க, இழுத்து தட்டுச்சு கொண்டு ஊத்த பேச்சு 2 உம்மா வாப்பா இழுத்து கொண்டு ஓட்டினாங்களா? ஏன் எங்கட முஸ்லீம் சகோதரர்கள் இப்படி இருக்கிறீங்க? கேவலமாய்க்கு உண்மையா நினைக்க போல. சாந்தி மார்க்கம்னு சொல்லி சாந்தி எங்க போனிச்சு?
உண்மையாக பார்க்குற நேரம் சரியான ஆத்திரம் மாதிரி ஃபேஸ்புக்குள்ளுக்கு. நான் உண்மையாக இதைத்தான் பேச வேணும்னு நினச்சேன். நான் வந்து இந்த அனுஜனை பற்றியோ அவருக்கு ஜஸ்ட் இது கேட்டோ நீதி கேட்டோ இல்லாட்டி நாயை உதச்சதையோ இல்லை. எங்கடவங்க வந்து முஸ்லீம் சகோதரர்கள் முக்கியமாக நிறைய விஷயம் நான் பார்க்குறேன். ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு உதாரணம், ஒரு கல்யாண வீடியோ ஒன்று போட்டிருந்துச்சு. அது கல்யாண வீட்டுக்கும் சேர்ந்து ஆடிட்டு எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டிக்கிறான். முஸ்லீம் கலாச்சாரத்தை பாரு, இது முஸ்லீம் கல்யாணமான்னு கேட்டு போட்டிக்கிறான். அதே கீழே ஒருத்தன் போய்த்து யா அல்லா ஒரு மாசத்துக்கு டிவோர்ஸ் ஆக வேணும்னு துவா கேட்டு கமெண்ட் போட்டிக்கிறான். இதான் இஸ்லாமிய கலாச்சாரம். சரி, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அது கலாச்சாரம் இல்லைன்னுங்களே. இன்னொருத்தருக்கு கேடு கேட்டு துவா கேட்க சொல்லி இஸ்லாத்தில் எங்கே சொல்லியிருக்கேன்? அப்படியாப்பட்ட துவா அல்லாவால் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி எங்கே சொல்லப்பட்டிருக்கேன்? அப்படி நாங்கள் இன்னொருத்தருக்கு முஸ்லீம் என்றது இன்னொரு முஸ்லீம் உங்களுக்கு ஒரு சகோதரர், சரியா? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர். நீ உன் சகோதரருக்கு நல்லவே நினைக்காத வரை நீ ஒழுங்கான முஸ்லீம் இல்லைன்னு அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ கல்யாண வீடியோவை பார்த்து ஒரு மாசத்துல டிவோர்ஸ் ஆக வேணுமே, என்ன மனப்பாங்கு? அது போதாதுக்கு பச்சை ஊற்ற பேச்சு. அந்த GCC டாக்ஸா CGC டாக்ஸா அந்த ஸ்ரீலங்காவில் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, நல்லா அவேர்னஸ் வீடியோ அது இதெல்லாம் போடுவாங்க. நானும் அவங்கள பார்க்குறேன். அவங்க ஒன்றும் ஆபாசமாக டான்ஸ் ஆடவோ அது இதோ இல்லை. நீங்கள் ஆடுறாக்களுக்கு தான் ஏசுறீங்க. அவள் வந்து நல்ல விஷயத்தை தானே செய்கிறா. அவக்கு பெய்த்து கொண்டு கீழே ஒத்தன் மெசேஜ் போட்டிக்கிறான். அதெல்லாம் பார்க்குற நேரம் புதுனமாக இருக்கே. நீ உன்னை நெகத்தை வெட்டுடி. இன்னொன்று உடல் உறுப்பு, ஒரு பெண்ணிட அந்தரங்க ஒரு உறுப்பை குறிப்பிட்டு அங்கே நீ முடி எடுத்தியா? இதெல்லாம் என்ன முஸ்லீம் சகோதரர் முஸ்லீமா நீங்க? உண்மை இதெல்லாம் பார்க்குற நேரம் நினைக்குது நபி அவங்க எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு வாழ்க்கை முறை வேற. இந்து சகோதரர்கள் இதை பார்க்குறீங்களா இருக்கும், நபி அவங்க சொல்லி தந்த வாழ்க்கை முறை வேற. ஆனால் இன்றைக்கு இந்த இலங்கையில் இருக்கிற பெரும்பாலான முஸ்லீம் தமிழ் பேசுகிற முஸ்லீம் மக்கள் வாழ்கிற முறை வேற. தயவு செஞ்சு நான் அவங்களுக்காக இந்து சகோதரர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த சிவபெருமானை திட்டி அந்த போட்ட சகோதரிக்காக முஸ்லீம்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாக உங்களோட கடவுள் சிவபெருமானன்றது நாங்கள் வந்து அல்லாவை எப்படி நம்புகிறோமோ, நாங்கள் எந்த நேரம் எப்படி சுபஹானல்லான்றோமோ அவங்க அதை மாதிரி எந்த நேரம் ஓம் நமச்சிவாய சொல்கிறாங்க. இப்போ சொல்லிடுங்க, அதை சொன்னது சிற்கு, சொன்னொன்னே சிற்கு இல்லை, சரியா? மனசால நம்பி வாயால் மொழிஞ்சா தான் அது சிற்கு, சரியா? நம்பிக்கைன்றது உள்ளத்தால் ஈமான், நம்பிக்கை கொண்டு வாயால் மொழிவது. அது தெரியாம ஈமானண்டா என்னன்னு தெரியாம இஸ்லாமண்டா என்னன்னு தெரியாம பேருக்கு முன்னுக்கு மஹமதேம் வச்சுக்கொண்டு ஃபேஸ்புக் வழியே சீரறியிற ஊத்த பேச்சு பேசிக்கொண்டு உண்மையான அந்த முஸ்லீம் உம்மமாருக்கும் ஒன்று சொல்லிக் கொள்றேன். உம்மமார் இருக்கிறீங்க, இப்போ எங்களோட வயசு தாய்மார்கள் இருக்கிறீங்களே, சகோதரிகளே, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இருந்தா அல்லாவுக்காக பொம்பளையில எப்படி மதிக்கணும், அடுத்த மனுஷனோட எப்படி பேசணும், நீங்க தானே பேச்சு பழக்கிறீங்க, உம்மமார் தானே பேச்சு பழக்கிறீங்க. உம்மமார் என்ன செய்ய வேணும்? அடுத்தவனோட நீங்க எப்படி பேச வேணும் ராஜா என்று சொல்லி கொடுத்து வளங்க. அதை விட்டுட்டு ஒரு பொம்பளைய பார்த்தோன்னே ஊத்த பேச்சு பேசுற, சோசியல் மீடியாவில் ஒரு நல்லது செய்யறதோ கெட்டது செய்யறதோ எந்த பொம்பளைக்கு பேத்து கொஞ்சம் தூசணத்தால ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ற. உங்களுக்கு எதுக்கு வாப்பா? உங்களுக்கு அப்படி நல்லா சூஃபித்துவமாக இருக்க வேணுமா? மூடிக்கொண்டு இருங்க, அதுதான் நல்லது. அதை விட்டு திருத்தணுமா? நல்ல முறையில் அழகான வார்த்தைகளை பேசுங்க. அழகான வார்த்தைன்ற மரம் மாதிரின்னு சொல்லிக்கிறாங்க நபி அவங்க. நல்லதை பரப்புங்க, சரியா? அதுதான் இந்த இவ்வளோ பல்லுக்கு நடுவில் நாக்க கொண்டு போய் வச்சிக்கிறான் அல்ல. அதைத்தான் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. சிறைக்கு நடுவில் இருக்கிற உறுப்பு தான் நாக்கு, பத்திரமா பாவிக்க வேணும். அதில் தமிழ் கலாச்சாரமும் தூசணம் பேசுறதில்லை, இஸ்லாமிய கலாச்சாரத்திலையும் தூசணம் பேசுறதில்லை. நாங்கள் வந்து தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள் 2 கலாச்சாரத்துக்குரியவங்க. அப்போ எவ்வளோ பக்குவம் அந்த நாக்கை வச்சுக்கொள்ள வேணும். பெய்த்தும் கண்டது நீண்டதுக்கு எல்லாம் தூசணம். அதான் ஒரு சகோதரர் கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில். இதனால தான் வெளிநாடுகளில் வந்து இந்த தமிழ் பேசுகிற மக்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி. உண்மையா எங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் மிச்சம் கவனமாக இருங்க. பேசுகிற பேச்சு பேசும் போது யோசிங்க, நான் இதை பேசணுமா தேவையில்லையான்றதை யோசிங்க. அதோட அந்நிய மத தலங்களையோ கடவுள்களையோ அவங்க மதிக்கிற விஷயங்களையோ ஒரு நாளும் தூற்றவானதை தான் சொல்லியிருக்கேன். நீ என்னத்துக்கு மற்றவங்களை ஏச போகிற? அதால தானே அல்லாவை ரசூலை இழுத்து ஏச வாராங்க. நாங்கள் அமைதியாக விளக்கப்படுத்துங்க, விளக்கத்தை கொடுங்க. எதை சரி கேட்குறாங்களோ அதுக்கு விளக்கம் கொடுங்க. இவன் எவ்வளோ பேஜ் இருக்கு, அந்த ரைட் இஸ்லாம்ன்ற ஒரு பேஜே செய்கிற யூடியூப்ல இஸ்லாத்தை கேவலப்படுத்தி ஊற்றி அதுக்கெல்லாம் போய் பதில் சொல்ல வக்கில்லை. அதுக்கெல்லாம் போய் பதில் சொல்றதுக்கு அதை விளங்கப்படுத்தலை. அதுக்கும் போய் தூசணத்தால் போடுறேன். தூசணம் ஒன்றை போட்டோடனே சாரி இவன்களுக்கு இதுதான் தெரிஞ்சதுன்னு மற்ற மனுஷர் இதாகிக்கொள்கிறேன். தயவு செஞ்சு தூசணம் பேசாதீங்க, அது இஸ்லாமிய பண்பாடு இல்லை.